என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 2வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மாமிசத்தில் இருந்த நாட்களில் எருசலேமின் தேவாலயத்தில் நடைபெற்ற வியாபாரத்தை கண்டு கயிற்றினால் சவுக்கை உண்டு பண்ணி உள்ளே நுழைந்து அந்த வியாபாரிகளை துரத்தினதை நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி தான் பல சபைகளில் நுழைய விரும்புகிறார். ஏனென்றால் எத்தனை ஊழியங்கள் வியாபாரமாய் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது பாருங்கள். ஷேர் மார்க்கெட் கூட தோற்று போயிடும். 10,000 கொடுக்கக்கூடிய ஒரு 1000 பேர் வேணும், 100 ரூபா கொடுக்கக்கூடிய 10,000 பேர் வேணும். இதை கொடுத்தீங்கன்னா இந்த நிலத்தை வாங்கிடலாம், கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டிடலாம், இந்த பொருளை வாங்கிடலாம் என்றெல்லாம் சொல்லி வியாபாரம் 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 என்று சொல்லி ஊழியங்களில் பெரும்பான்மையான ஊழியங்கள் வியாபாரமயமாய் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் அல்லவா? கூடார பண்டிகை, அறுப்பின் பண்டிகை என்றெல்லாம் சொல்லி ஆவிக்குரிய பெயர்களை வைத்து அநியாயமாய் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்பொழுது மாமிசத்தில் இருப்பார் என்று சொன்னால் சவுக்கை உண்டு பண்ணி ஒவ்வொரு தேவாலயத்திலும் நுழைந்து அத்தனை பேரையும் விரட்டி அடிப்பார் பாருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, ஊழியம் என்பது வியாபாரம் அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் செய்கிற உன்னத பணியாய் அது காணப்படுகிறது. அதில் பண ஆசை நுழையும் என்று சொன்னால் எல்லாவித சீர்கேடுகளும் அந்த இடத்திலே ஒன்றன் பின் ஒன்றாய் துவங்க ஆரம்பிக்கும் பாருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அருமையான ஊழியக்காரர்களே, எந்த சமயத்திலும் வியாபாரமாய் ஊழியத்தை செய்து கொண்டிருக்காதிருங்கள். இதை செய்தால் எவ்வளோ நம்மளுக்கு பணம் கிடைக்கும், இங்கே போய் விசிட் பண்ணோன்னா நம்மளுக்கு எவ்வளோ காணிக்கை கிடைக்கும், இந்த மீட்டிங்கை வைத்தா எவ்வளோ காணிக்கை கிடைக்கும், இப்படிப்பட்ட சிந்தையெல்லாம் விட்டுவிடுங்கள். முற்றுமுடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளுங்கள். ஊழியத்தில் எந்த சமயத்திலும் ஜனங்களை சார்ந்து கொண்டு செய்யாதிருங்கள். கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார், ஏற்ற வேளையிலே சந்திப்பார். இன்றைக்கி சில பேர் ஜெப குறிப்பாய் சொல்லுகிறேன் என்று சொல்லியே தங்கள் தேவையெல்லாம் ரொம்ப நாசூக்காக சொல்லுவாங்க பாருங்கள். ஜனங்களை ஏவுவாங்க, தூண்டுவாங்க. இப்படிப்பட்ட தந்திரங்களை எல்லாம் விட்டுவிடுங்கள். அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, உங்கள் தேவைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சன்னிதானத்திலே சொல்லுங்கள். கர்த்தர் அந்த தேவைகளை ஏற்ற வேளையிலே சந்திப்பார். ஊழியத்தின் தேவையானாலும் உங்கள் குடும்ப தேவையானாலும் கர்த்தர் நிச்சயமாய் அதை ஏற்ற வேளையிலே சந்திப்பார். விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்து கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வருவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.